அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி 27/8 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆவணி மாதம் 11ஆம் தேதி. அப்போது இந்தியாவோட அத்தனை இடத்துலையுமே விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை தான் கொண்டாடுறோம். இன்றைக்கி மத்தியானம், அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 26/8 மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலேயே சதுர்த்தி வந்துடுறது. ஆனாலும் விநாயகர் சதுர்த்திங்கிறது வளர்பிறை சதுர்த்தி எப்போவுமே காலையில் தான் முக்கியத்துவம். இதே சங்கடகர சதுர்த்திங்கும் பொழுது சாயங்காலம் கொண்டாடுறோம். சாயங்காலத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஆனால் விநாயகர் சதுர்த்தியும் பொழுது இந்த வளர்பிறை சதுர்த்திங்கிறது காலையில் எப்போ சதுர்த்தி இருக்கோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதனால 2 நாள் சதுர்த்தி தொடர்ந்தாலுமே புதன்கிழமை காலையில் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். எல்லா மாதமுமே சதுர்த்தி வருது. எல்லா மாதமும் நம்ம கொண்டாடுறோம், விரதம் இருக்கும். அது கொண்டாட்டத்தை விட விரதத்துக்குரிய நாள் அது. ஆனால் அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுதான் விநாயகருடைய பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதம் 27ஆம் தேதி வருது. நிறைய கோவில்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் 10 நாட்களாக நவதின உற்சவமாக 10 நாட்கள் உற்சவமாக பலவிதமாக இந்த பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுற வழக்கம் இருக்குது. நம்ம பொதுவாக எல்லாருமே களிமண் விநாயகர் வாங்கி சிலையை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடித்த பலகாரங்களை செஞ்சு பூஜை செய்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா கொழுக்கட்டை தான். எல்லாருக்குமே தெரியும் கொழுக்கட்டை. பட் பிள்ளையாருக்கு எல்லா நைவேத்தியமும் பண்ணலாம். கிருஷ்ண ஜெயந்தி போல தான் நிறைய பழங்கள், அப்பம், அவில், கொழுக்கட்டை, சுண்டல், இது போல் பலவிதமான நைவேத்தியங்களை பண்ணி விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த விநாயகரை நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு தொடர்ந்து வச்சுக்கிறோம் வீட்டில். குறைஞ்சது 3, 5 அதுபோல் ஒத்தப்பட்ட நாட்கள் வச்சுட்டு இருந்து தினமும் விளக்கேற்றி ஒரு பாலோ பழமோ ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு 5ஆவது நாள், 7ஆவது நாள், 9ஆவது நாள் அந்த விசர்ஜனம் அன்றைக்கி எல்லோரும் செய்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிடுறது அது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்போ நம்ம விநாயகர் வாங்கும் பொழுது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. இப்போது இந்த வருஷம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2:30 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 27 சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. இன்றைக்கி 26ஆம் தேதி சாயங்காலம் 4:30, 5:30 கூட பிள்ளையார் சிலையை வாங்கலாம். அல்லது 6:30லேருந்து 8 மணி வரைக்கும் வாங்கலாம். அப்படி நமக்கு சௌரியப்படல, நம்ம ஆஃபீஸ் போயிருக்கோம் இல்லை வேறு ஏதோ பிஸியாக இருக்கோம் அப்படின்னா 27ஆம் தேதி காலையில் 9:10லேருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது. பிள்ளையார் சிலையை வாங்கிறதுக்கு நல்ல உகந்த நேரம்னு பார்த்தாக்கா நாளைக்கு புதன்கிழமை 9:10லேருந்து 10:20 வரைக்கும். அதே போல் விநாயகர் சிலை வாங்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? விநாயகருடைய தும்பிக்கை எந்த பக்கங்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இடது பக்கம் தும்பிக்கை இருக்கக்கூடிய விநாயகரை வாங்கிறது ரொம்ப சிறப்பு. நமக்கு நிறைய வெற்றி, மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி இதெல்லாம் இந்த விநாயகர் கொண்டு வரதா அர்த்தம். அதே போல் வலது பக்கம் தும்பிக்கை இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தவிர்ப்போம். இந்த வகை விநாயகர் எப்போவுமே ரொம்ப முறைப்படி வணங்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் கஷ்டம் வரும். அதனால் இடது பக்கம் தும்பிக்கை இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து வாங்கிட்டோன்னா நமக்கு வீட்டில் சுலபமான பூஜைகளுக்கு உகந்தது அது. அதனால் அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்கிடணும். அதே போல் கண்டிப்பாக விநாயகர் கூட மூஷிகர் நம்ம சொல்லக்கூடிய அந்த சின்ன எலி அவரும் இருக்கணும். மூஞ்சூர் அப்படின்றோம் இல்லையா, அவர் இருக்கணும். அந்த மூஷிக வாகனம்ங்கிறோமே, இந்த மூஷிகர் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளை விநாயகர்கிட்ட சொல்லி
நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதா ஐதீகம். நிறைய பேர் பிள்ளையார் கோவிலில் எப்படி சிவன் கோவிலில் நந்திக்கிட்ட சொல்கிறோமோ அது போல் பிள்ளையார் கோவிலில் மூஷிகர்கிட்டக்க அவள் பிரார்த்தனைகளை சொல்கிறது வழக்கம். அதனால் இந்த மூஷிக வாகனத்தை பார்த்து நல்லபடியாக இருக்கிறதா வாங்கிக்கணும். அதே போல் மோதகமும் இருக்கணும். நம்ம வீட்டில் பண்ணுறது வேறு, ஆனாலும் இந்த நம்ம வாங்கக்கூடிய சிலையிலேயே மோதகம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மோதகம் மூஷிகர் எல்லாம் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வாங்கிட்டு ஒரு நல்ல அந்த விநாயகர் சிலையுடைய முகம் பார்க்கும் பொழுதே நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். சிலது சேடாக இருக்கும், சிலது ஒரு உக்ரமாக இருக்கா போல் இருக்கும். அது இல்லாமல் நம்ம பார்த்து தான் வாங்கணும். சும்மா எந்த சிலையோ வாங்குகிறோம் அப்படின்னு வாங்கிட்டு வரக்கூடாது. எல்லா சிலையுமே நம்ம ஒரே போல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சில விக்கிரகங்கள் கரெக்டாக அமையும், சிலது சரியாக அமையாது. அதனால் நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரது பத்திரமா நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை சிலையை கொண்டு வரணும். அதே போல் நம்ம கூடிய வரைக்கும் இந்த களிமண் பிள்ளையார் தான் இப்போ எல்லாருமே வாங்குகிறோம். அதுதான் நமக்கு விசர்ஜனம் பண்ணுறதுக்கு சௌரியமானதாக இருக்குது. அதே போல் அது கொண்டு வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்து வைக்கணும், நார்த்து. அந்த டைரெக்ஷனில் நம்ம வைக்கும் பொழுது லக்ஷ்மி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த திசை வடக்கு. நமக்கு செல்வத்தை கொடுக்கறது லக்ஷ்மி தேவியும் சிவபெருமானும் தான். அதனால் விநாயகரோட ஆசையோட லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் கிடைக்கும், நமக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் கூடிய வரைக்கும் வடக்கு திசையில் விநாயகரை அமைத்து அங்கே பூஜை பண்ணி அந்த 3 நாளோ 5 நாளோ 7 நாட்களோ கழித்து நம்ம ஏரியா எல்லோரும் சேர்ந்து ஒரு போல தான் விசர்ஜனை பண்ணுறாங்க. நம்ம தனியாக கொண்டு போய் விசர்ஜனை பண்ணுறதில்ல. அதனால் 3 நாள், இப்போ புதன்கிழமை பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாக கொண்டு வைக்க முடியாது, விநாயகரை வீட்டிலேருந்து அனுப்ப முடியாது. அப்போ 5ஆவது நாள்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வருது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாளான்னு பார்த்துக்கணும். அப்போ கொண்டு போய் அங்கே நம்ம பக்கத்தில் சில கோவில்களில் நிறைய விநாயகரை சேர்த்து அவள் கொண்டு போய் விசர்ஜனை பண்ணுவாங்க. அதுபோல் இடங்களில் கொண்டு போய் நம்ம வச்சிட முடியும். பொதுவாகவே இன்னொரு பிள்ளையார் கோவிலில் தான் கொண்டு போய் நம்ம இந்த பூஜை செஞ்ச விக்கிரகங்களை கொண்டு வைக்கிறோம். அதனால் சிலைகளை, விக்கிரகம் இல்லை சிலைகளை கொண்டு வைக்கிறோம். அதுபோல் அநேகமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கு ஒரு உகந்த நாளாக இருக்கும். அன்றைக்கி நம்ம நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது நல்ல டைம் பார்த்து நல்ல ஒரு ஸ்ரத்தையோட விநாயகர் இதை வாங்கிட்டு விக்கிரகத்தை வாங்கிட்டு பூஜைகள்லாம் பண்ணணும். நாளைக்கு யமகண்டம்ங்கிறது காலையிலே முடிஞ்சு போய்டுறது, 7:30 மணிக்கு, 7:30லேருந்து 9க்குள்ளேயே முடிஞ்சு போய்டுறது. ராகு காலம் 12 மணிக்கு வருது. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் இந்த பூஜையை. நாளைக்கு நல்ல அருமையான முகூர்த்த நாள். எப்போவுமே பிள்ளையார் சதுர்த்தி முகூர்த்த நாளாக தான் அமையும். சித்திரை நட்சத்திரம் தான் எப்போவுமே வரும். அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி முகூர்த்த நாள், அரசு விடுமுறை. அதனால் நாளைக்கு எல்லோரும் சந்தோஷமாக பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடணும். எல்லாருக்கும் விநாயகருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக நாளைக்கு கொண்டாடிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.